என்ன ப்ரோ இல்லை ரெடியாக இருக்கீங்களா? நியூ சீசன் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த சீசனில் நான் 2 கேம் ப்ளே பண்ணியிருக்கேன். அது அட்டாச்மெண்ட்டாக தொடர்ச்சியாக வரும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக மட்டும் பாருங்கள். நான் எந்தெந்த கன்னில் எந்தெந்த மாதிரி ஹெட்ஷாட் அடிக்கிறேன்னு உங்களுக்கு ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஒன்று ஒன்றா சொல்லி தருவேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கடைசி வரை ஃபுல்லாக பார்த்துடுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி 50 முடிச்சிருப்போம். இது 51 நம்ம சீசன் போகுது பிஆரில். அதனால 50ல் நீங்கள் எந்தெந்த மாதிரி கன்னை யூஸ் பண்ணிக்கிங்க, நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஷோ ஆகும். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தீங்கன்ட்டு. நான் வந்து எலக்ட் மாஸ்டர் இருந்தனால என்னை டைமண்ட் 2 ஸ்டாரில் என்னை இறக்கி விட்ருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் பிளாட்டினமாக இருந்தால் பிரான்ஸில் இறக்கி விட்ருப்பாங்க. எலக்ட் மாஸ்டர் இருந்தால் டைமண்ட் 1ஓ 3ஓ இல்லையோ சம்திங் இறக்கி விட்ருப்பாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலேருந்து நீங்கள் ரேங்கை எப்படி புஷ் பண்ணுறீங்கிறத முதல்ல பார்க்கணும். ஃபஸ்ட்டு நான் என்னை இறக்கி விட்டக்கப்புறம் நான் எந்த இடத்துல இருக்கேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் என்னோட லிஸ்ட்டில் நான் 4வது இடத்துல இருக்கேன்னா, ஃபஸ்ட்டுக்கு நான் இடத்துல இருக்கேன்னா, இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் நெட்டு பக்கா இருந்துச்சு. அதனால ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்தனால நான் வெளியே போயிட்டு திருப்பி உள்ளே போகும்போது நம்மளோட இந்த சீசனோட ஹீரோய்க்கு காஸ்டியூம் காட்டுச்சு. அது மாதிரி நான் வந்து பிளாட்டினம் 4ல் இருக்கிறதுனால நான் வந்து 4வது இடத்துல இருக்கேன். என்னோட ஸ்கோர்லேருந்து மொதல் 4 பேர் ஒரே ஸ்கோர் தான். ஸோ அதனால நான் 4வது இடத்துல இருந்தேன். இதுலேருந்து நான் எப்படி க்ரோத் பண்ணுறேன், எந்த லெவலுக்கு போகலாங்கிறத தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி ஃபுல்லாக பாருங்கள். நான் எந்த ஒரு ஸ்குவாடையும் நான் கிரியேட் பண்ணவே இல்லை. நான் வேல்டில் போட்டு தான் நான் ஸ்குவாடே ரெடி பண்ண போகிறேன். யார் என்னன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. அவங்க தமிழா தெலுங்கா மராட்டா எதுவுமே எனக்கு தெரியாது. வடக்கு நண்பராக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஸோ அதனால என்ன பண்ணேன், வேலில் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கேமை. ஆனால் நான் வேலில் போட்ட இந்த 3 பேர் உண்மையிலேயே நல்லாவே கேம் ப்ளே பண்ணாங்க. நான் சொல்லியிருக்கேன்ல 4 மேட்ச் போனேன். நான் 2 மேட்ச் மட்டும் தான் இப்போ நான் அட்டாச் பண்ணுறேன். இன்னும் 2 மேட்சை பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா? உள்ளே போய் லாபியை பார்த்த அளவுக்கு நான் கூட என்னமோ நினச்சேன், என்னடா சப்பா லாபியாக இருக்குன்னு நினச்சேன். உள்ளே போய் பார்த்தா தரமான லாபியாக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். உள்ளே போய் நான் மேக்ஸிமம் ஒரு 9 கிலோ எடுத்திருந்தேன். என் டீம்மேட்ஸ் 8 கிலோ 7 கிலோ சம்திங் நிறையாவே எடுத்திருந்தாங்க. உண்மையிலேயே இந்த சீசனில் யூஎம்பியும் M4A1 தாறுமாறு அடிக்குது. நீங்கள் இப்போ மாட்டிட்டு அடிச்சிங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு கிளியர் ஹெட்ஷாட் ரேட்டும் ஏற்றின மாதிரியும் இருக்கும், கில்லை நிறையா எடுத்த மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு நிறையா ப்ளஸ் ஆன மாதிரியும் இருக்கும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு மன கஷ்டமாக போச்சு. ஏன் கேட்டிங்கன்னா, நான் இவ்வளோ கில் அடித்தோம், 4 மேட்சை தொடர்ச்சியாக போயும் எங்களால் போயா மட்டும் அடிக்க முடியல. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தாலும் பட் இருந்த அளவுக்கு ப்ளஸ் ஆச்சு. எல்லாமே 60க்கு மேலே 50க்கு மேலே ப்ளஸ் ஆனாலும் போயா போடாத ஒரு குறைச்சல் மட்டும் இருந்துச்சுன்னே நான் சொல்லுவேன். என் டீம்மேட்ஸை குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. நல்லாவே கேம் ப்ளே பண்ணாங்க. நானும் கேம் ப்ளே பண்ணேன். நான் டெத்தானே என்னை மறைச்சிடவே பண்ணாங்க. அவங்க டெத்தானே நான் ரிவே பண்ணேன். சோலோவாக போய் நான் அடிச்சிட்டு இருந்தேன், அவங்க டீமை போய் அடிச்சிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு கட்டத்தில் மைனஸாக போயிடுச்சு. ஏன்னா அவங்க ஒரு ஸ்குவாடே அடிச்சிட்டாங்க. நான் தனியாக இருக்கும் போது என் பக்கத்தில் ஃப்ளாஷை தூக்கி போடுறான், கிராண்டை தூக்கி போடுறான், எல்லாமே தூக்கி போட்டதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இருக்கிற காயினை வச்சு நான் ரிவே பண்ணேன். லாஸ்ட் ஒன்னால அவங்க ஃப்ளையிங்லேயே அடித்து முடிச்சிட்டாங்க. ஸோ தனியாக இருக்கும் போது நான் ஏதோ போயா போடலாம் அப்படி தான் நான் நினச்சேன். பட் இருந்தாலும் 2-3 ஸ்குவாடாக இருந்தனால என்னால் போயா போட முடியல. பட் இருந்தாலும் இதே ஸ்குவாடை வச்சுட்டு 2வது ஒரு மேட்ச் போனேன். அது உண்மையிலே பயங்கரமாகவே போச்சு. அந்த மேட்ச் அதே மாதிரி தான், என்னால் போயா போட முடியல. பட் இருந்தாலும் நான் ஹீரோய்க்கு போயிட்டேன். பட் அவங்க ஹீரோய்க்கு போகலையே, அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நான் போகிறதுக்காக அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ நான் அவங்க போகிறதுக்காக நான் ஹெல்ப் பண்ணணுமா இல்லையா? அதனால நான் அடுத்தடுத்த மேட்ச் தொடச்சி 4 மேட்ச் போய் 4 மேட்ச்சுமே அவங்களுக்கு நான் ஹீரோய்க்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். ஆனால் இந்த சீசனில் எத்தனை பேர் யூஎம்பி வேணால் யூஸ் பண்ணுங்கள். உண்மையிலே சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் தூக்குனாலே ஹெட்ஷாட் தான். இது 2வது மேட்ச் கண்டினியூஸாக நான் தொடச்ச 4 மேட்ச் போயிருந்தோம். இதில் ஒரு ஸ்குவாடை வைப் பண்ணுற அளவுக்கு யூஎம்பி பவர்ஃபுல்லாக இருக்குன்னே நான் சொல்லுவேன். இல்லை எனக்கு அது அப்படி தெரியுதா, இல்லை உங்களுக்கு அப்படி இருக்கான்னு கீழே யூஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்குவாடில் ஜோன்ஸ் ரிவே கிடையாது, எதுவுமே கிடையாது. ரிவே பண்ணுவாங்க, அடிப்பாங்க, ரிவே பண்ணுவாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்குவாட் இருக்கும்போது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஆனால் மைனஸ் ஆகலை, அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, இந்த மேட்ச் எங்களுக்கு போயா கிடைக்கல. அது பெரிய மன கஷ்டமாகவே இருந்துச்சு. நான் தேவையில்லாமல் உள்ளே போய் மண்டே கொடுத்துட்டேன். அதனால மேட்ச் அங்கேயே முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்வேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோரும் ஒரு லைக் ஒரு ஃபாலோ மட்டும் தட்டுங்க. நம்மளுக்கு 56 ப்ளஸ் ஆகுது. இந்த மேட்ச் வந்து 7வது இடத்த பிடிச்சிருக்கோம். நல்ல ப்ளஸ் தான். எந்த மேட்சுமே எங்களுக்கு மைனஸே ஆகலைன்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் கிராண்ட் மாஸ்டர் போக இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் நான் கிராண்ட் மாஸ்டர் அடிக்க ட்ரை பண்ணுவேன். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒரு ஃபாலோ மட்டும் தட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.